102 வரைக்கும் முடிச்சோம். அஸ்ராந்த ஸ்ருதி பாட பூத ரசனா விர்பூத பூரிஸ்தவா ஆஜிஹ்ம அஜிஹ்ம பிரம்ம முகௌக விக்னித நவ ஸ்வர்க கிரியாகேலினா பூர்வம் காதி சுதேன சாமி घटिता முக்தானு மந்தாகினி யத் பிராசாத துகூல வல்லிர் அனிலோ ஆந்தோலைஹி அகேலத்து திவி. அதே அந்த துகூலம்னு சொன்னார் இல்லையா முந்தின ஸ்லோகத்துல. சோ அந்த துகூலத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் மேலும் எப்படி இருக்கு. அதுக்கு முந்தின 2 ஸ்லோகத்துல அந்த பதாகா வெண்மையா இருந்தது, பத்மராக கல்லுனால ஆன மாளிகைகள்னர். இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு வீடு அதாவது நிருபசத்மாங்கிறது அரசனோட ஒரு வீடு நீல கலர்ல இருக்குன்னு வர்ணிச்சிருந்தார். அதே மாதிரி இங்க நீல கலர்ல ஒரு வீடு, அதுல வெண்மையா இருக்கக்கூடிய பட்டுகள், அந்த பட்டுல இந்த நீல கலர்னுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதை வச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்லோகம் வர்ணிக்கிறார். அதி விமல நீல வேஷ்ம ரஷ்மி பிரமரித பாஹா பாஹா சுச்சி சௌத வஸ்திர வல்லிஹி அலபத ஷமண ஸ்வ சுஷிஷுத்வம் திவசகர ஷமண ஸ்வசுஹு இல்ல, அது ஷமண ஸ்வசுஹு சிசுத்வம் திவசகராங்கதலே லுடந்தி. So yad ati vimala neelaveshma rashmi bhramarita bhaha shuchi saudha vastra vallihi. Shuchi saudha vastra vallihi. Shuchi nirmalamana saudha மாளிகைகளினுடைய வஸ்திர வல்லி, வஸ்திரத்தினுடைய வரிசை வள்ளி. சோ அங்க நிறைய இது தொங்க விட்டுருக்கா. அகைன் இந்த வெண்மையான பட்டு வஸ்திரங்கள் அங்க தொங்க விடப்பட்டிருக்கு. எந்த இடத்துலன்னா நீல வேஷ்ம, நீல கலர்ல இருக்கக்கூடிய வீடுகள். எது எந்த நகரத்தினுடைய அதிவிமல நல்ல விமலமான நீல வேஷ்ம நீல கற்களான ஆன வீடுகளின் ரஷ்மி கிரணங்களினால் பிரமரித பாகா வண்டுகளை போல் ஒரு காந்தியை கொண்ட சுச்சி சௌத வஸ்திர வல்லிகி தூய்மையான ஒரு மாளிகையினுடைய துணியின் வரிசை. ரைட்டா, இதுதான் மெயின். அது பாக்கிறதுக்கு அதுக்கு இப்ப என்ன எடுத்துன்னா திவசகர அங்கதலே. திவசகரஹா சூரியன், சூரியனுடைய அங்கதலே மடி, சூரியனுடைய மடி. அந்த சூரியனுடைய கரன்னா இது சாரி அங்கதலம்னா அவருடைய கிரணங்களோட ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. சூரியனுடைய மடியோட சம்பந்தப்பட்ட இந்த ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய வீடுகளினுடைய காந்தி அந்த வெண்பட்டு வஸ்திரத்துல இருக்கு. சோ அது அப்படியே கருப்பா இருக்கு. அந்த கருமையான ஒரு வஸ்திரம் சூரியனுடைய மடியில இருக்கிறத பார்த்தா யமனுடைய தங்க யமுனா சூரியன் தன்னுடைய அப்பாவனுடைய மடியில விளையாடுற மாதிரி இருக்கு. சரி, யமுனையும் கருமையானவள். ஏன்னா இவ 2 பேருமே யமுனை இவெல்லாம் சாயாக்கு பிறந்தவா. சூரியனோட மனைவி சூர்யா ஒருத்தி, இன்னொருத்தி சாயா. சோ சாயாக்கு பிறந்தவர்கள் இவா 2 பேரும், யமுனா. யமுனை அப்படியே அப்பாவனுடைய மடியில விளையாடுற மாதிரி யமுனை மறுபடியும் ஒரு குழந்தை பருவத்தை எடுத்துட்டு எப்படி அப்பா மடியில இருப்போளோ அந்த மாதிரி எப்படி பொருளுவோளோ அது மாதிரி இருக்கு இந்த துணியை பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த துணிக்கு என்ன ஒரு காந்தி ஏற்பட்டிருக்குன்னா பிரமரம் போல ஒரு காந்தி ஏற்பட்டிருக்கு, வண்டு போல ஒரு காந்தி இந்த துணிக்கு வந்திருக்கு. அது அசைகிறது, காற்றுனால அசைகிறது. அது அசையப்படுகிற பொழுது உங்களுக்கு அந்த குழந்தை மடியில விளையாடுற மாதிரி இருக்கு. So yat ati vimala neela veshma rashmi bhramarita baha shuchi saudha vastra vallihi. எந்த ஒரு நகரத்தினுடைய அதிவிமல நிர்மலமான நீலக்கல்லினாலான வேஷ்ம வீடுகளின் ரஷ்மி கிரணங்களினால் பிரமரித பாகா வண்டுகளாக ஆக்கப்பட்ட காந்தியை உடைய அந்த வல்லிகி வஸ்திரவல்லிகி துணியினுடைய வரிசை. அந்த துணியினுடைய வரிசை எங்க இருக்கு? சுச்சி சௌத வஸ்திர வல்லிகி, தூய்மையான மாளிகையினுடைய துணி வரிசை. அது திவசகராங்கதலே சூரியனுடைய மடியில் சலா லுடந்தி அசைந்து புரளும் பொழுது, சலா லுடந்தி சதி, சலான அசைந்து கொண்டு, லுடந்தி சதி
புரளுபவளாக, அதாவது புரண்டு கொண்டே இருக்கும் பொழுது சதி எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு, சமன வசுஹு சமன ஸ்வசுஹு சிசுத்வம் அலபத. சமன ஸ்வசுஹு யமனுடைய தங்கையின் சிசுத்வம் குழந்தை பருவத்தை அலபத அடைந்தது. சோ இது என்ன அலங்காரங்க, நிறைய இருக்கு. முதல்ல நிதர்சனா இல்லையா, யமுனை அந்த வல்லிகி வஸ்திரவல்லிகி யமுனாயாக சிசுத்வம் அலபதங்கிறச்சு அது நிதர்சன அலங்காரம். அதுக்கப்புறம் நீல வேஷ்மத்தினுடைய ரஷ்மி, அந்த குணம் வீடுனுடைய குணமானது நீல கலருங்கிறது கிருஷ்ணவர்ணம் வஸ்திரத்துக்கு போயிடுது, அது தத்குண அலங்காரம். அதுக்கப்புறம் வஸ்திரவல்லிகி திவசகர அங்கதலே சலா, இந்த வஸ்திரமானது சூரியனோட மடியில அசையறது புரள்றதுன்னு சொல்றச்சு அது அதிசயோக்தி. அசம்பந்தேபி சம்பந்தா, துணி இங்க இருந்து சூரியன் வரைக்கும் போக முடியுமா, முடியாதே. அதனால திவசகராங்கதலே இல்ல சலாங்கர்ச்சு அது அதிசயோக்தி ஆயிடுறது. இதெல்லாம் தாண்டி உதாத்தமும் இருக்கு. உதாத்தம் மொத்தமா போட்டுலாம். இந்த எங்க நகரியினுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து அந்த சமிருத்தியினுடைய ஒரு இதுதான். இல்லையே, சிசுத்வம் அலபதன் இருக்கோ இல்லையோ, அதனுடைய குழந்தை பருவத்தை அடைந்ததுன்னு சொல்றோம். குழந்தை அப்போ நிதர்சன அலங்காரம். यदति विमल नीलवेश्म रश्मि भ्रमरितबाहा शुचिसौध वस्त्रवल्लिः अलभत शमनस्वसुः शिशुत्वं दिवसकरांकतले चला लुठन्ति. प्राणेश्वर नर्म हर्म्य कटक नर्म हर्म्य कटक आतिथ्य गृहाय उत्सुकं आतोदम निजकेली सौध शिखरात् आरुह्य यत् कामिनी साक्षात् अपि अप्सरसः विमानकलित व्योमान एव अभवत् यत् न प्राप निमेषम् அப்ரதரசா யாந்தி ரசாத் அத்வனி. இந்த நகரத்துல நிறைய பெண்கள் இருக்கா. எத் காமினி, காமினிங்கிறது சிங்குலர்ல இருந்தாலும் ஜாதோ ஏகவச்சனம். அதனால அந்த பெண்களினுடைய சமூகம் இருக்கே, அந்த நகரத்துல இருக்கிற பெண்களின் சமூகமானது இது அவளுடைய ஒரு கிரீடா சிகரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. கிரீடா கிரகம்னு இருக்கும், அதாவது விளையாட்டு இது மாளிகை. இதுலயே கூட பார்த்தோம், காதம்பரியிலையும் கடைசியில பார்த்தோம் கிரீடா கிரகம்னு. சோ ஜென்ரலா அவ பொழுதுபோக்குறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த ஒரு இடத்துல அது மாடியில இருக்கா இவாள்லாம் இந்த பெண்கள். இந்த பெண்கள் என்ன பண்றான்னா கீழே இறங்கி அவர்களுடைய ஒரு மேக மார்க்கம் வழியாக மேகத்து மேல ஏறி தன்னுடைய பிரியனுடைய வீட்டுக்கு போறாளாம். they are just walking from தன்னுடைய வீட்டு மாளிகையிலிருந்து இறங்கி இவர்களுடைய வீட்டுக்கு போறா. அதாவது நான் இதை ரொம்ப இமேஜின் பண்ணி பார்த்தேன், எப்படி மேகத்து மேல ஏறி அவ தன்னுடைய பிரியனோட வீட்டுக்கு போக முடியும். அதனால பாக்குறதுக்கு எப்படின்னா பிரியனை பார்க்கணும்னு அவ உத்சுகமா இருக்கா, ஆவலோட இருக்கா, அப்படியே கண்ணை சிமிட்டாம போயிட்டு இருக்காளாம், அப்படியே எதிர்பார்த்துண்டு எப்ப பிரியன் வருவான், எப்போ அவனை பார்க்கலான்னுட்டோ. அப்படி போற இந்த பெண்களை பார்த்தா அப்சர ஸ்திரீக்கள் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆகாசத் மார்க்கமாக செல்லக்கூடிய அப்சர ஸ்திரீகள் மாதிரி இருக்கா இந்த நகரத்து பெண்கள். ஏன்னா இந்த நகரத்து பெண்கள் என்ன பண்றா, எத் காமினி எந்த நகரத்தின் பெண்களானவைகள், அந்த பெண் சமூகமானது நிஜ கேலி கிரக சிகராத்து இல்லையா, நிஜ கேலி சௌத சிகராத்து தன்னுடைய அந்த கிரீடா கிரகம் விளையாட்டு மாளிகை அதனுடைய சிகராத்து மாடியிலிருந்து ஸ்வப்ராணேஸ்வர ஆதித்ய கிரகாய உத்சுகம் பாதோதம் ஆருஹ்ய. சோ ஃபர்ஸ்ட் அதை விட்டுருவோம். பாதோதம் ஆருஹ்ய ஒரு மேகத்து மேல ஏறி அத்வனி ரசாத்து யாந்தி வழியில ரொம்ப ஒரு அனுராகத்தோட அவ போயின்னு இருக்கா. போயின்னு இருக்கறச்சு என்னன்னா நிமேஷ ரஹிதம், எது நிமேஷம் ந பிராப, ஒரு கண் சிமிட்டுறதுங்கிறதையே அடையவில்லை.
சோ இந்த தேவர்களுக்கு தானே கண் சிமிட்டுறதுங்கிறது கிடையாது, அனிமேஷாக தானே அவா. சோ சிமிட்டல் இல்லாமல் இருக்கக்கூடிய தேவ கன்னிகைகள் அந்த அப்சர ஸ்திரீகள் மாதிரி இவா வந்து இருக்கா பாக்கிறதுக்கு. அப்சர ஸ்திரீகளாகவே ஆகிவிட்டார்கள். அப்சரசகாயேவ அபவன் அப்படின்னு இருக்கு. ஒருவேளை அந்த ஒண்ணு மாளிகை வந்து ரொம்ப உயரமா இருக்கு, ஏன்னா அதுல இருந்து இறங்கி தே ஹாவ் டு டிராவல் த்ரூ த மேகம்னா மேகமண்டலத்தையும் தாண்டி உயர்வாக இருக்கு இந்த மாளிகை, ரைட்டா? அப்போ மேகமண்டலத்து மேல தாண்டதுன்னா மேகம் ஒன்னும் தரையில இல்லையே இவன் நடக்கிறச்சே. அப்போ மேகத்து மேல ஏறினான்னா ப்ராபப்ளி ஒரு இந்த பிரிட்ஜ் மாதிரி எல்லாம் இருக்கும் தெரியுமா, ஒரு பில்டிங்ல இருந்து ஒரு டால் பில்டிங்ல இருந்து இன்னொரு டால் பில்டிங் 4th மாடியில ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு வாக்வே கட்டியிருப்பா சில இடங்கள்ல. ஒருவேளை அந்த மாதிரி கட்டியிருந்தாலோன்னு எனக்கு ஒரு இமேஜினேஷன் தான். ஏன் இருந்திருக்க கூடாது? இவ்வளவு உயரமா வந்து பண்றவா நடுவுல ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் கனெக்ஷன் பண்ணிருக்கலாமோ இல்லையோ? அப்போ அந்த கனெக்ஷன் வந்து மேகமண்டலத்தினுடைய ஒரு லெவல்ல இருக்குமோ என்னமோ, இல்ல அந்த மாதிரி ஒரு காரிடார் கட்டியிருப்பா. இப்ப இந்த இதெல்லாம் பார்த்தேன்னா இந்த பழைய ராஜஸ்தானி வீடு மாதிரி அந்த பேலஸ் எல்லாம் இருக்கே, அதுல பார்த்தோம்னா நடுவுல பெரிய மித்தம் மாதிரி இருக்கும். அந்த காரிடார் வந்து அப்படியே நடுவுல ஒரு பக்கம் வீட்டுடைய ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போற மாதிரி இருக்கும். அந்த காரிடார் வந்து தனியா தொங்குற மாதிரி இருக்கும், நடுவுல வந்து பில்லர் மாத்திரம் இருக்கும். சோ அந்த காரிடார்ல ஒருவேளை இந்த பெண்கள் நடந்து போறான்னா மேகத்து மேல நடக்கிற மாதிரி தானே இருக்கும். ஒருவேளை அது மேகமண்டலத்துக்கு மேல இருந்ததுன்னா அப்படின்னு எனக்கு தோணித்து. சரி, ஸ்லோகத்தை பார்ப்போம். எத் காமினி, எந்த நகரத்தினுடைய பெண் சமூகமானது நிஜ கேலி சௌத சிகராத்து, தன்னுடைய கேலி சௌத விளையாட்டு மாளிகையினுடைய சிகராத்து மாளிகையிலிருந்து ஸ்வப்ராணேஸ்வர தன்னுடைய பிரியனுடைய நர்ம ஹர்மிய, அவனுடைய கேலி கிரகம், அது நர்மன கிரீடா, ஹர்மியான வீடு. சோ அவனுடைய விளையாட்டு மாளிகைக்கு அதனுடைய கடகே நடுவில் ஆதித்ய கிரகாய அதிதி சத்காரம் பெறுவதற்காக, விருந்தோம்பலை பெறுவதற்காக உத்சுகம் பாதோதம் ஆரோக்கிய, அப்படி ஆவலோட இருக்கக்கூடிய ஒரு மேகத்தின் மேல் ஏறி, அந்த மேகத்துக்கும் வந்து போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, இவாளை அழிச்சுட்டு போகணும்னு ஆசையா இருக்கான் மேகத்துக்கும். அதனால மேகம் டிராவல் ஆறுது. சோ அந்த மேகத்து மேல இவா வந்து நடந்து போறா. ஸ்வப்ராணேஸ்வர தன்னுடைய பிரியனின் நர்மஹர்மிய விளையாட்டு மாளிகையின் கடகே நடுவில், கடக ஆதித்ய கிரகாய நடுவில் விருந்தோம்பலை பெறுவதற்காக, ஆதித்யத்தை பெறுவதற்காக உத்சுகம் ஆவல் கொண்ட பாதோதம் மேகத்தை ஏறி ஆருஹ்ய அப்ர தரசா மேகத்தினுடைய வேகத்தினால், அப்ர மேகம், தரசான வேகம். சோ மேகத்தோட அந்த ஸ்பீடுனால அத்வனி வழியில் ரசாத்து யாந்தி ஆசையோட, ரசாத்து அனுராகாத்து ஆசை காரணமாக செல்கின்ற பொழுது எது நிமேஷம் ந பிராப, எந்த ஒரு சிமிட்டுதல்ங்கிறதை அடையவில்லையோ, அதாவது சிமிட்டாம அப்படியே கண்கொட்டாம போயிட்டு இருக்கா. அவனை ஒரு க்ஷணம் நம்ம கண்ணை மூடிட்டோம்னா அவன் மறைஞ்சிட போறானே அப்படின்னு அவனை எதிர்பார்த்துட்டே போயிட்டு இருக்கா, பிரியனை எதிர்பார்த்துண்டு. அப்படி போகிறச்சே இங்க என்னன்னா விமான கலித வியோமானஹா சாக்ஷாத் அப்சரசஹா ஏவ அபவன். விமான இந்த வாயு யானம் அதுல கலிதம் வியோமானஹா செல்கின்ற, கலிதன்னா இங்க வந்து கச்சந்தி கதம். சோ எப்படி விமானத்தினால செல்கின்ற ஒரு ஆகாசம், ஆகாசத்தில் விமானத்தின் வழியாக செல்கின்றவர்களான சாட்சாத்து அப்சரசஹா ஏவ அப்சர ஸ்திரீக்களாகவே அபவன்னு ஆனார்கள். புரியுறதா? ஆமா, இந்த இடத்துல அவர் வியாக்கியானத்துல அழகா கொடுத்திருக்காரு. கடைசியில என்ன படிச்சு விடுறேன். ஸ்வக்ரீடா கிருஹ சிகரஸ்ததாக காமின்யா உபரிஷ்டாத் நீச்சைஹி ஸ்வப்ரியதம கிருஹ மத்தியபாகே கச்சந்தம் விமானகல்பம் மேகம் ஆருஹ்யங்கிறார். சோ அந்த ஏரோப்ளேன் இஸ் ஈக்குவல் டு மேகம்ங்கற மாதிரி போடுறார். இல்ல மேகம் தான் இங்க வந்து விமானம் மாதிரி இருக்கக்கூடிய மேகத்தை ஏறிங்கிற. ஓ, விமான கல்பம் மேகம் தான், விமானத்தை போல் இருக்கக்கூடிய மேகத்தில் ஏறின்னு தான் அர்த்தம். அங்க ஒரு ரூபகம், ஆனா அங்க வந்து ரூபகம் இங்க இல்ல.
ஏன்னா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா கிரகாய உத்சுகம் பாத்தோதம் தான் போட்டிருக்கு. நான் எக்ஸ்பிளனேஷன்ல தான் விமான கல்பம்னு அவர் போட்டிருக்காரு. சரியா? மேக வேக காரணாத் நிமீலனம் ந குர்வந்தியः பதிகிருஹம் பிராப்தாः விமானம் ஆருஹ்ய விசரந்தி நேத்திர நிமீலன ரஹிதாः அப்சரசः இவ பிரதீயந்தே. அப்சர ஸ்திரீக்கள் போல இருக்கு. கம்யமான உத்பிரேக்ஷாவா? இது உத்பிரேக்ஷா தான். ஏன்னா ஏவா வந்துருத்தே, கம்யமானம் இல்ல, டைரக்ட் உத்பிரேக்ஷா உங்களுக்கு. ஏன்னா சாட்சாத் அப்சர ஸ்திரீக்களாகவே இருந்தார்கள் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வீரோரச உத ஏதி உத தர்ப்ப ஏவங்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி அப்படியே பர்சானிபிகேஷன் ஆஃப் தட்ங்கிறோமோ இல்லையோ இங்க வந்து அப்படியே அப்சர ஸ்திரீக்களே வந்துட்ட மாதிரி இருக்கு. அப்போ உத்பிரேக்ஷா சொல்லாம விசேஷ உக்தியா? ஆமா, ஏன்னா இந்த காரணம் வந்து கண் கொட்டுறதுக்கு இருந்த போதிலும் கண் கொட்டலாவா? நைஸ், சொல்லாமே. ஏன்னா மேகத்தினுடைய வேகத்துல நம்ம வந்து வேகமா டிராவல் பண்றச்ச கண்ணு கொட்டுவோம். கண் கொட்டாமல்லாம் அப்படியே திறந்து இருக்க முடியாது. காத்து போற வேகத்துல நமக்கு தானா கண்ணு மூடும். அப்படி இருந்த போதிலும் ஆவல் காரணமாக அவ வந்து இது கொட்டலங்கிறது அந்த உத்பிரேக்ஷானால இட் இஸ் சப்போர்ட்டட். ஓகே, அது அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தது. எனக்கு அதனால்தான் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், அத எப்படிரா மேகத்து மேல ஏறினா நடந்தாங்கிறச்சு அது இப்படி யோசிச்சாதான் அது அழகா இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல வந்து ஆல் தி இந்த பிரின்சஸ் எல்லாரும் இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் மேல தே கனெக்ட் போத். அண்ட் இந்த இது காதல தேடி காதலி போகணும்னு சொன்னாக்க நீங்க கிரவுண்ட் லெவல்ல நீங்க பாக்கணும்னா இட்ஸ் நாட் அட் தி ஸ்கை ஸ்கிராப்பர் பட் அட் தி எக்ஸாக்ட் ஆப்போசிட் டனல் லெவல்ல பாக்கணும்னா யூ ஷுட் கோ டு திஸ் இது குன்னூர். அவன் வந்து ஒரு அந்த பிரிட்டிஷ் அவன் அந்த வைஸ்ராயோ கவர்னர் ஜெனரலோ வைஃப பாக்கிறதுக்கு ஒரு டனலே கட் பண்ணி போயிருக்கு, அவன் பெட்ரூம் வச்சிருக்கான். ஆமா, the tunnel is almost கிலோமீட்டர். அப்பா அதே மாதிரி ராஜராஜ சோழன் வந்து அவனோட பேலஸ்ல இருந்து அவனோட ஒய்ஃபோட இதுக்கு போறதுக்கு ஒரு டனல் இருக்கு. ஆல்மோஸ்ட் 27 கிலோமீட்டர்ஸ் அந்த டனல். அப்பா அதெல்லாம் மூடி வச்சிருக்க. அப்படியா? நல்லா இருக்கு அந்த இது ஐடியா. சரி, ஸ்வப்ராணேஸ்வர நர்ம ஹர்மிய கடகாதித்ய கிரகாய உத்சுகம் பாதோதம் நிச்சகேலி சௌத சிகராத் ஆருஹ்ய யத்காமினி சாக்ஷாத் அப்சரசோ விமான கலித வியோமான ஏவாபவன் பவத் என்ன பிராப நிமேஷம் அப்ர தரசா யாந்தி ரசாத் அத்வனி. இது வந்து சார்தூல விக்ரீடிதம் நினைக்கிறேன். ஆமா, நெக்ஸ்ட் வந்து ஸ்ரக்தரா. படிங்கோ. பெருசு வைதர்பி கேலி சைலே மரகத சிகராத் உத்திதைஹி அம்சு கர்ப்பைஹி பிரம்மாண்ட ஆகாத பக்ன ஸ்யதஜ மததயா ஹ்ரி திருத அவாங்முகத்வைஹி. இருக்கு இன்னும் கஸ்யா நோத்தான் கஸ்யாஹ ந உத்தானகாயாஹ திவி சுரபேஹே அஸ்ய தேசம் கத அக்ரைஹி யத் கிராச யத் கோ கிராச பிரதான விரத சுக்ருதம் அவிஷ்ராந்தம் உஜ்ரும்பதே ஸ்ம. வைதர்பி கேலிசைலே மரகத சிகராத் உத்திதைஹி அம்சுதர்பைஹி. வைதர்பி இங்க தமயந்தி, தமயந்தியினுடைய கேலி சைலே கிரீடா சைலம் ஒண்ணு பண்ணிருக்கா. அது மரகதத்தினால ஆன ஒரு கிரீடா சைலம். இதே இந்த மரகத கிரீடா சைலம்ங்கிறது மேக சந்தேசத்திலயும் வரும், இதுலயும் வரும்னு நினைக்கிறேன். மேக சந்தேசம் இல்ல, அதுல வந்து நீல கலரோ
ஞாபகம் இல்ல, இதுல உண்டு. Also I get a lot of glimpses in இந்த பெரிய ஸ்லோகங்கள் வர்றச்சே உங்களுக்கு அப்படி இருக்கும். அடுத்தது ஒரு 3 ஸ்லோகம் மாலினி விருத்தத்துல போட்டிருப்பார், ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சுலபமா அப்படியே இட் வில் ஜஸ்ட் ரோல் அவுட், அவ்வளவு அழகா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள். இது உங்களுக்கு சிசுபாலவதம் ஞாபகம் வரும். எப்படி சொல்றேன் கேளுங்க. மரகதத்தினால பண்ணப்பட்ட ஒரு கிரீடாசைலம் தமயந்தியினுடைய ஒரு அந்த விளையாட்டு மலை, ரைட்டா? அந்த மரகதத்தினால மலையின உடனே என்ன, இங்க மரகத சிகராது உத்திதைகி, அதுல இருந்து கிளம்புற ஒரு அம்சு கிரணங்கள். அந்த கிரணங்கள் என்னன்னா தர்ப. அது தர்ப புல்லு மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. தர்பைகின புல்லு, வெறும் புல்லு கட்டு மாதிரி இருக்கு. இதுல பார்த்தோம் இல்லையா, அந்த மயசபா வர்ணனையில எப்படி மரகதத்தினால பண்ணப்பட்ட அந்த ஒரு சவறுகளை மான் போய் அது புல்லோன்னு நினைச்சுட்டு போய் ஏமாந்து போகும்னு, அது போய் வாயை நீட்டி நிற்கும் அந்த மான்கள்லாம். அந்த மாதிரி இங்க எப்படின்னா, இந்த புல்லு, இந்த கிரணங்கள், மரகதத்தினுடைய பச்சை கிரணங்கள் எல்லாம் போய் பிரம்மாண்டத்தோட போட்டி போட்டு அது அப்படியே நாசம் அடைஞ்சுடுறது. தட் இஸ் இட் வாஸ் ஒன் ஓவர் கான்கர்ட் பை த பிரம்மாண்டம். இதுக்கு பிரம்மாண்டத்தோட போட்டி போடுறதுன்னா இட் எக்ஸ்டெண்டட் அப் டு தி யூனிவர்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய மரகத சைலம். அந்த ஒரு கிரணங்கள் போய் பிரம்மாண்டத்தோட ஆகாத போட்டியிடும் பொழுது பக்ன, அது நாசம் அடைந்து, அது ஸ்யதஜ மததையா ஹ்ரீ திருத அவாங்முகத்வைஹி, அது அப்படியே மூஞ்சிய திருப்பிண்டு வந்துதான். எது புல்லு, இந்த கிரணம் இது பிரம்மாண்டத்தோட சண்டை போட்டு அந்த பேட்டில் ஃபீல்டுல இருந்து ஒரு முகத்தை திருப்பிண்டு வரா மாதிரி அது கீழ் நோக்கி இருக்கு இந்த புல்லு கட்டு. இத ஒரு தேவ மாடு இருக்கே, சுரபிகி, அது எப்பவுமே உத்தானாவை காவஹா உத்தானாவை தேவகவா வஹந்தின்னுட்டு வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியத்துப்படி உத்தானானா மேல் நோக்கின வாயை கொண்டதாகவே இருக்குமா மாடுகள், அந்த தேவ மாடுகள். சுரபிகி, அந்த ஏதோ ஒரு தேவ மாடானது வாய மேல காமிச்சுண்டு அதற்கு புல்லு கிடைச்ச மாதிரி அது இருக்கான். இத கீழேந்து பாக்குறவன் எப்படி தோன்றதுன்னா, தினம் மாட்டுக்கு ஒரு கட்டு புல்லு கொடுக்கணும்னுட்டு விரதம் இருக்கோ இல்லையோ, அத நித்தம் எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் இந்த இடத்துல தமயந்தி. வைதர்பி கேலிசையிலே தமயந்தியினுடைய இதுல கிரீடா பர்வதத்துல அந்த மலையில் மரகத சிகராது, மரகத சிகரத்தில் இருந்து உத்திதைகி எழுந்த, இது எல்லாம் அம்சு தர்பைஹிக்கு விசேஷணமா போறது. திருத்தியா பகுவச்சனம் எல்லாமே அம்சு தர்பைஹிங்கர்ச்சே கிரண புல்கள். இந்த உத்திதைஹி எழுந்த, அடுத்தது பிரம்மாண்ட ஆகாத பக்ன ஸ்யதஜ மததையா ஹ்ரீ திருத அவாங்முகத்வைஹி, இவைகளுக்கு இந்த புல்லுகளுக்கு, அதாவது இந்த கிரணங்களுக்கு பிரம்மாண்டத்தோட சண்டை போடணுங்கிற ஒரு மதம், ஒரு வேகம். அந்த வேகம் என்ன எடுத்துன்னா இப்போ நஷ்டம், பக்னம். சோ பிரம்மாண்ட ஆகாத, பிரம்மாண்டத்துடன் மோதினதினால் பக்ன நாசமடைந்த, ஸ்யதஜ மததையா வேகத்தினாலான ஒரு கர்வம் கொண்ட. ஏன்னா லைட் டிராவல்ஸ் ரியலி ஃபாஸ்ட் இல்லையா உங்களுக்கு, அதனுடைய வேகம் அதுக்கு அதனால லைட்டுக்கு தன்னுடைய வேகத்து மேல ஒரு பெரிய கர்வம் இருந்தது. அந்த கர்வம் இங்க நாசம் அடைஞ்சுடுத்து. எதனால, பிரம்மாண்டத்தோட மோத ட்ரை பண்ணிட்டு அங்கிருந்து அடி வாங்கித்து, டிஃபீட்டட், ரைட்டா? சோ பிரம்மாண்ட ஆகாத, பிரம்மாண்டத்துடன் மோதுதலினால் பக்ன நாசமடைந்த, ஸ்யதஜ மததையா வேகத்தின் காரணமாக உண்டான ஒரு கர்வத்தை கொண்டதன் காரணமாக, சரியா? அதனால் இப்ப என்ன ஆயிடுத்து, அந்த கர்வம் நாசம் அடைஞ்சுடுத்து. அந்த கர்வம் நாசம் அடைஞ்ச உடனே வெட்கம் வந்துடுத்தான் இந்த கிரணங்களுக்கு. ஹ்ரீ திருத அவாங்முகத்வைஹி, வெட்கத்தால் திருத ஏற்றுக்கொண்ட ஒரு பராங்முகத்தன்மையை கொண்டவைகள் இந்த அம்சு தர்பைஹி. சரியா? பிரம்மாண்டம் இதை தோக்கடிச்சுடுத்து. தோக்கடிச்சதுனால இது மூஞ்சியை திருப்பிண்டு கீழே வருது. அது மூஞ்சியை திருப்பரிச்ச என்னத்தினால மூஞ்சியை திருப்பின்னு இருக்கு? ஹ்ரீ காரணமாக, வெட்கத்தின் காரணமாக, லஜ்ஜா காரணமாக மூஞ்சியை திருப்பினதாக அது அப்படியே முகத்தை திருப்பிண்டு இப்படி வந்துடுது. அவாங்முகத்வைஹி அம்சு தர்பைஹி. அடுத்த அட்ஜெக்டிவ்
திவி ஆகாசத்துல உத்தானகாயாக கஸ்யாக சுர சுரபேகே ஆஸ்ய தேசம் கத அக்ரைஹி. திவி ஆகாசத்துல, அதனால அது திரும்பி வந்துருத்தோ இல்லையோ, நடுவுல சொர்க்கம் இருக்குமே, பிரம்மாண்டம். சொர்க்கத்தை தாண்டினா உங்களுக்கு பெரிய பிரம்மாண்டம்ங்கிறது உங்களுக்கு பூர் புவஸ்வர் மகர் எல்லாத்தையும் தாண்டினா அந்த பிரம்மாண்டம்ங்கிறது பெருசு. சோ அதுல இருந்து திரும்பி வரைச்சே நட்ட நடுவுல அங்க திவி ஸ்வர்க்கத்துல என்ன ஆயிடுது, சுரசுரபே கஸ்யாக உத்தானகாயாக கஸ்யாக சுரசுரபேஹே, வாய மேல காமிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடு அண்ட் சுரசுரபேஹே தேவ மாடு, ஏதோ ஒரு தேவ மாட்டினுடைய ஆசிய தேசம் முகப்பிரதேசம், அந்த முகத்துக்கு பக்கத்துல கத அக்ரைஹி அதனுடைய முனைகள் அங்க போயிருக்கு. அந்த பில்லுனுடைய முனை அது போயிருக்கரிச்சு. அப்படிப்பட்ட அம்சுதர்பைஹி கிரண புலிகள்னால எப்படி இருக்கு, யது கோ கிராச பிரதான விரத சுகிருதம் அவிஸ்ராந்தம் ந உஜ்ரும்பதே ஸ்ம. சோ எது எந்த ஒரு தமயந்தியினுடைய இல்ல நகரத்தினுடையதான், ஆமா, எந்த நகரத்தின் கோகிராச விரத சுகிருதம், மாட்டுக்கு புல் வைக்கணுங்கிற ஒரு நியமம், அந்த நியமமா மாட்டுக்கு புல் வைக்கிறது, புல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விரதம் தான் அந்த நகரத்துல இருக்கக்கூடியவாளுக்கு ஒரு ஒரு இது சுகிருதம் புண்ணியம் அல்லது நர்கதி. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை அவிஸ்ராந்தம் இடைவிடாது ந உஜ்ரும்பதேஸ்ம, காக்குவா எடுத்துக்கணும், எடுத்துக்கவில்லையா, எடுத்துட்டு இருக்கா, தினம் தினம் மாட்டுக்கு புல்லு கொடுக்கறதுங்கிற ஒரு கிரியைய பண்ணிட்டு இருக்கா அந்த நகரத்துல ஜனங்கள். அத தமயந்தியும் ஃபாலோ பண்ணா. அவ எப்படி ஃபாலோ பண்ணான்னா, தினம் இவ கார்த்தால எழுந்து மாட்டுக்கு புல்லு கொடுப்பாளா இருக்கும். ஆனா தமயந்தி இங்க அந்த மரகத சைலத்தினால நித்தியம் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. புரியுறதா? சொல்லிடுறேன். சோ வைதர்பி கேலிசைலே தமயந்தியினுடைய கிரீடா கிரகத்துல மரகத சிகராது உத்திதைஹி ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ். மரகத தமயந்தியினுடைய கிரீடா கிரகத்துல மரகத சிகரத்திலிருந்து எழுந்த முதல்து. இரண்டாவது பிரம்மாண்ட ஆகாத பக்ன, பிரம்மாண்டத்துடன் மோதுதலினால் நாசமடைந்த ஸ்யதஜ மததையா, வேகத்திலிருந்து உண்டான கர்வத்தின் காரணமாக, அதாவது அந்த கர்வமானது நாசமடைந்த காரணத்தினால்னு எடுத்துக்கிறோம். ஓகே, பிரம்மாண்ட ஆகாதத்தினால, பிரம்மாண்டத்துடன் மோதின காரணத்தினால், ஸ்யதஜ மத வேகத்தினால் உண்டான ஒரு கர்வம், அந்த கர்வம் பக்னதையா அது உடைந்ததனால், ஹ்ரீதிருத அவாங்முகத்வைஹி வெட்கத்தால் பராங்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டவைகளுமான. இரண்டாவது அட்ஜெக்டிவ் ஹ்ரீதிருத அவாங்முகத்துவம். மூணாவது அட்ஜெக்டிவ் திவி ஸ்வர்க்கத்தில் அல்லது ஆகாசத்துல உத்தானகாயாக கஸ்யாக வாயை மேல் நோக்கி காண்பித்துக் கொண்டிருக்கும் கஸ்யாக சுரசுரபேகே ஏதோ ஒரு தெய்வ மாட்டினுடைய ஆசிய தேசம் கத அக்ரைஹி, ஆசிய தேசம் முகத்தினுடைய ஒரு முக பிரதேசத்தில் அந்த புல்லினுடைய முன்பகுதி வாய்ப்பகுதியில் சென்ற அந்த முனைகளை கொண்ட அக்ரபாகங்களை கொண்ட அம்சு தர்பைஹி கிரணம் என்ற புல்கள். இது ரூபகம். அம்சவஹா ஏவ தர்பாக. இது எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு, இந்த புல்களினால உஜ்ரும்பதேஸ்ம அப்படின்னா அவளுடைய விரதமானது வளர்ந்துட்டே இருக்கோ இல்லையோ, வளரவில்லையா அப்படின்னு கேட்கிறார். என்ன விரதம்? கிரளங்களினால் ந உஜ்ரும்பதேஸ்ம, விரதம் ந உஜ்ரும்பதேஸ்ம, அதோட அன்வயம். ரைட்டா? எப்படி எது எந்த நகரத்தினுடைய கோகிராச பிரதான மாட்டிற்கு பில்லு கொடுப்பது என்ற விரத சுகிருதம் என்ற ஒரு விரதம், புண்ணியமான விரதத்தை அவிஸ்ராந்தம் இடைவிடாது வளர்க்கவில்லையா, ந உஜ்ரும்பதேஸ்ம, அந்த விரதத்தை வளர்க்கவில்லையா, அல்லது விரதமானது இந்த கிரணங்களினால் வளர்க்கப்படவில்லையா.
இந்த கிரணங்களினால் வளர்க்கப்பட்டது அப்படின்னா இந்த கிரணங்கள் இருக்கிற காரணத்தினால, இந்த கிரணங்கள் எப்பொழுதுமே பிரகாசித்து இருக்கிறதுனால, அந்த கிரணங்களும் மாட்டினுடைய புல்லு மாதிரி இருக்கிறதுனால, அது அப்படியே தேவ மாட்டுக்கே புல்லு கொடுக்கற மாதிரி இருக்கிற காரணத்தினால எப்ப பார்த்தாலும் அந்த விரதத்தை இந்த நகரத்துல ஆச்சாரணம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிரம்மாண்டத்தோட போட்டி போடுறதுங்கிறச்சே அதிசயோக்தி. அண்ட் அந்த கிரண தர்பங்கிறது அம்சு தர்பைங்கிறது ரூபகம். இமேஜினேஷன் தான் அவருடைய பெரிய ஒரு ஒரு சீன் ஒண்ணு கொடுத்துடுறாரு மனசுல. அழகா இருக்கு.